பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும், மூடரோ மதியினத்தினால் மாளுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நீதிமானுடைய உதடுகளை குறித்து நாம் பார்க்கிறோம். பாருங்க, தேவ பிள்ளைகளாகிய நாம எப்படி பேசணுன்றத கர்த்தர் இன்னைக்கு நாளில் நம்மோடு பேசுகிறார். நம்முடைய நாவின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பிரியமான வார்த்தைகளை பேசணும். நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவர்களை பேச அறியணும், அதுதான் பேசணும். கேட்குறவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாக அந்த வார்த்தையால் 4 பேர் ஆசீர்வதிக்கிறத்தக்கதாக நம்மளுடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும். அதுதான் இந்த வேதவசனம் சொல்கிறது. நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். ஸோ நம்ம எந்த வார்த்தைகள் பேசினாலும் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக அவர்களை தட்டி கொடுத்து ஆசீர்வாதமாக இருக்கிற வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். யாரையாவது பார்க்குறோம், அவங்கள பார்த்து நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க, ஸோ நீங்கள் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், இன்னும் நல்லா பண்ணுங்க அப்படி நம்ம தட்டி கொடுத்து பேசுகிற அந்த வார்த்தைகள், போஷித்து வழிநடத்துகிற வார்த்தைகள், அது மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். நீதிமானுடைய உதடு அப்படிப்பட்டதாக தான் இருக்கணும். பிரியமானவைகளை பேசணும், நன்மையானவைகளை பேசணும். நீதிமானுடைய உதடுகள் ஜீவ ஊற்று. ஸோ அந்த வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை குறித்து வசனம் சொல்கிறது, வாய் ஜீவ ஊற்று. அப்போ ஜீவ ஊற்றுனா நல்ல வார்த்தைகள் வந்தால் அதை எடுக்கிறவர்கள், அதை எடுத்துக்கொள்ளுகிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும், அதுக்கு ஜீவன் உண்டாகும். ஆமென். கேட்கிறவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தின் மகிமையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஸோ இப்போ நம்ம பேசும்போதே மற்றவர்கள் போஷிக்க முடியாத வார்த்தைகள், என்ன நீ பண்ணியிருக்க, சரியாவே இல்லை, நல்லாவே இல்லை அப்படி நம்ம சொல்லும்போது அந்த வார்த்தையினால மற்றவர்கள் மனமுடிவார்கள். விசேஷமாக நம்ம வீட்டில் குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க, அவங்க நல்லா படித்து, ஒருத்தருக்கு நல்லா படிச்சிருக்காங்க, இன்னொருத்தவங்க சரியாக மார்க் எடுக்கல. அப்போது இவங்க 2 பேரையும் ஒன்றா நிற்க வச்சு, பாரு அந்த மார்க் எப்படி எடுத்திருக்காங்க, நீ என்ன மார்க் எடுத்திருக்க பாரு அப்படின்னு பேசாமல் தனியாக கூப்பிட்டு மார்க் எடுத்த பிள்ளைய பார்த்து, ரொம்ப நல்லா எடுத்திருக்க, சூப்பரே, உன்னால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ஓகே, இன்னும் பெஸ்ட்டாக நீ வரணும் அப்படின்னு நம்ம பேசணும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நம்ம பேசுகிற வார்த்தையில் தான் இருக்குது. ஸோ ஃபெயிலான மார்க் கம்மியாக எடுத்துருக்க பிள்ளைய பார்த்து நீங்கள் எப்படி சொல்லணும்? நீங்கள் தனியாக கூப்பிட்டு எப்படி சொல்லணும்னா, இன்னும் நல்லா பெட்டராக பண்ணலாம், உன் கூட இருக்கிற உங்களுடைய சகோதரனை காட்டிலும் உன் தங்கச்சியை காட்டிலும் நீ ரொம்ப நல்லா பண்ணலாம், நீ இன்னும் ட்ரை பண்ண, இன்னும் பெஸ்ட்டாக வருவ, கொஞ்சம் முயற்சி பண்ண, எவ்வளோ காரியம் கடவுள் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை, பலவீனமானவர்களுக்கு பலனுள்ள வார்த்தை பேசுகிறது தான் அவர்களை போஷித்து நடத்தும் பொழுது அவர்கள் பலனடைவார்கள். ஸோ நம்ம பேசுகிற விதத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. சொற்களின் மிகுதினால் பாவம் இராமற் போகாதே. நம்ம தேவையற்ற வார்த்தைகளை பேசும்போது பாவம் மிகுதியாக வருமே. ஸோ பாவமான வார்த்தைகள் நீதிமானுடைய வாயில் வராது. நீதிமானுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதுன்னா சுத்த வெள்ளி அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அதிலே நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம் பாருங்க, நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. அப்போ அந்த அளவுக்கு பிரயோஜனமுள்ள வார்த்தைகள், ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுகிற பிள்ளைகளா நாம் காணப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நம்ம ஒரு காரியத்தை நம்ம பேச ஆரம்பிக்கும் போது நம்முடைய வார்த்தையினால அநேக காரியங்கள் ஜீவன் அடையணும். நம்ம பேசுகிற வார்த்தையினால எந்த காரணத்தை கொண்டு நம்ம பாவத்தில் தள்ளிடக்கூடாது, மரணத்தில் தள்ளிடக்கூடாது, அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நான் இந்த காரியத்தை குறித்து கவனமாக உங்களிடத்துல பேச விரும்புகிறேன். எத்தனையோ பேர் சூசைட் பண்ணி மரித்ததை நான் பார்த்துருக்கேன். எப்படின்னா, எதுக்காக எடுத்தாங்க அந்த முடிவுனா, பேசின வார்த்தை ரொம்ப மோசமாக இருந்தது. நீ ஏன் உயிரோடு இருக்க, நீ என்ன எல்லாத்தையும் இழந்துட்ட, நீ வேலைக்கு போய் ஒன்றுமே சம்பாதிக்கல, நீ எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி பேசுகிற வார்த்தைகளெல்லாம் கேட்டு எத்தனையோ மரணங்கள் நடந்திருக்கு. ஹல்லேலூயா. ஸோ பேசுகிற வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். என் பேச்சு மரணத்துக்கு போகிறவங்களை காப்பாற்றி போஷித்து அவர்களை ஆசீர்வதித்து ஜீவ பாதையில் நடத்தணுமே தவிர, என்னுடைய வார்த்தைகள் இருக்கிறதுலையோ மோசமாக பேசி அவங்க நிலைமையே மோசமாக இருக்குது, அதை தாண்டி நான் மோசமாக பேசி அவங்க மரணத்தில் தள்ளுவது என்ன பிரயோஜனம்? ஆனால் வசனத்தின்படி நம்ம வாழணும்னா, பிரசங்கத்தை கேட்கிற அருமையான விசுவாசிகளே, பிள்ளைகளே, ஸோ நான் இந்த வேளையில் உங்களிடத்துல தயவாய் நான் கேட்டுக்கொள்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்கணும். நம்முடைய வாயின் வார்த்தைகள், உதடுகள் அநேகரை போஷிக்கணும், அநேகரை என்கரேஜ் பண்ணணும். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ நமக்கு காசு பணம் கொடுக்கறதெல்லாம் அடுத்த காரியம், பணம் கொடுத்து போஷிக்கிறது அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கி நீ அதெல்லாம் பண்ண வேணாம். நீ பேசுகிற வார்த்தை நல்ல வார்த்தையாக பேச, கேட்குறவங்களுக்கு அது நல்லதாக இருக்கும், அது பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். நீங்கள் பேசுகிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நாவினால தான் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தினால் வருகிறது இல்லவா? ஸோ நீங்கள் வாயை திறந்து பேசுகிறது ஜீவ ஊற்றாக இருக்கணும், நீங்கள் பேசுகிறது போஷிக்கிறதா இருக்கணும், நீங்கள் பேசுகிறது சுத்த வெள்ளி உள்ள வார்த்தைகளாக இருக்கணும்.
இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. மரணத்துக்கு ஏதுவாய் எந்த வார்த்தைகளையும், யாரையும் பாவத்தில் தள்ளுகிற வார்த்தைகளாய் எந்த வார்த்தைகளும் பேசாதபடிக்கு கர்த்தர் தாமே நம்முடைய நாவை காப்பாற்றுவாராக. நம்முடைய ஜெபம் தினந்தோறும் காலையில் எழுந்துக்கும் போது நான் பேசுகிற வார்த்தை என் குடும்பத்துக்கு பிரயோஜனமாக இருக்கணும், நான் பேசுகிற வார்த்தை என்னோடு கூட பழகிறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், என்னோடு கூட என்னோட செயல்படுகிறவங்களோடு கூட இந்த பிரயோஜனமுள்ள வார்த்தைகள் பேசி அநேகரை போஷிக்கிறவர்களாய் நான் மாறணும்னு சொல்லி உங்களுடைய ஜெபத்தில் உறுதியாய் ஜெபம் பண்ணுங்க. இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையானவர்களே, உங்களுக்குள்ள ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொடுங்க. நான் மூடனாய் இருந்து மதீனமாய் மாளுவதை காட்டிலும் நீதிமானாய் இருந்து அநேகரை போஷித்து நானும் சாட்சியாய் வாழ வேண்டும் என்று உங்களுக்குள்ள ஒரு தீர்மானித்துக் கொள்ளுங்க. என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீதிமானாகிய உங்கள் வாய் ஞானம் விளங்க வெளிப்பட்டதுன்னா ஆசீர்வாதம் மிகுதியாய் உங்களை தேடி வரும், ஐஸ்வர்யம் உங்களை தேடி வரும். வசனம் சொல்லுது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அப்படின்னா ஏன் ஆண்டவர் எல்லாத்தையும் அவனுக்கு கொடுக்குறான்னா, அவன் அநேகரை போஷிக்கிறான், அநேகர் அவன் சாட்சியாக நடத்துகிறான். ஸோ ஆகையால் அவன் விருப்பத்தை நிறைவேற்றுவோமே என்று சொல்லி கர்த்தர் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸோ ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இந்த பிரசங்கத்தை கேட்டு உதடுகளை ஞானமாய் பேசுங்க, வாயை திறந்து ஞானமாய் பேசுங்க. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற கட்டளை அநேகரை நீ போஷிக்க வேண்டும் என்று. ஆமென். ஸோ இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் இந்த கேட்ட பிரசங்கத்தின்படியே கர்த்தாவே ஆண்டவரே அப்பா, உதடுகள் அநேகரை போஷிக்கிறதாய் வாயை திறக்க கர்த்தர் கிருபை தருவீராக. தேவையற்ற வார்த்தைகளை விலக்கி காத்திருளுங்க கர்த்தாவே. உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. பிரியமான வார்த்தைகளை பேச ஆண்டவரே தயவு தருவீராக. ஆண்டவரே எங்கள் வாயின் வார்த்தை நிமித்தமாக யாரையும் மனமடிவாக்கி ஆண்டவரே அப்பா சாபத்தில் தள்ளி கர்த்தாவே மரணத்துக்கு நேராக தள்ளாதபடி எங்களுடைய நாவுகள் ஆண்டவரே இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளுடைய நாவுகளுடைய எல்லா காரியத்தையும் ஜீவ ஊற்றாய் மாற்றும். நன்மையானவர்களை பேசட்டும், நன்மையானவர்களை பெற்றுக்கொள்ளட்டும். அப்படியே அடியே நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேளையில் வியாதியோடு பலவீனத்தோடு யாராக இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டுதான் பூரண சுகமும் ஆரோக்கியமும் உண்டாகட்டுங்க. எல்லா பயத்தையும் எடுத்து போடுங்க. கர்த்தர் பூரண சுகத்தை கொடுத்து வழிநடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.